வணக்கம். துளாராசிக்கு துளாராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல காலகட்டம். 6ல் ஒரு கிரகம், அதுவும் ராசியாதிபதி உச்சமாகிறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை, நீங்கள் செய்துட்டு இருக்கிற வேலையில் நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி காலம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்து உச்சமாகிறது, அதுவும் ராசியாதிபதியே உச்சமாகிறது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய புதிய முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மைங்க. ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவர் ராசிக்கு 6ல் இருக்கிறது நல்ல தன்மைங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடு அப்படிங்கிறது பங்கு சந்தையில் முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு நேர்மையுள்ளம் கொண்டவங்க. அதாவது துளாராசியை பொறுத்தளவில் அனைவரும் சமம்தான். ஏன்னா இந்த ராசியினுடைய சின்னமே பார்த்திங்கன்னா தராசுன்னு பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது அனைவருக்கும் இருக்க வேண்டும், அனைவருக்கும் மனசார நினைக்கக்கூடிய தன்மை இந்த துளாராசி நேயர்களுக்கு உண்டுங்க. அப்பேற்பட்ட துளாராசிக்கு ராசியாதிபதி உச்சமாகிறது என்ன, கொஞ்சம் பாவத்துவமாகிறது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புங்க. ஆயினும் பார்த்திங்கன்னா உச்ச கிரகம் ராசியாதிபதி உச்சமாகிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இதுவரை 5ஆம் இடத்துல பாவத்துவமாக இருந்தவங்க ராசியாதிபதி 6ஆம் இடத்துலையும் பாவத்துவமாக தான் ஆகிறாரு. இருந்தாலும் அவர் உச்சமாகிறார். அப்போ உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் காலம் இந்த காலகட்டம். நீங்கள் தாராளமாக புதிய முதலீடு வரவேற்கலாம். வேலையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு இருக்குங்க. அப்போ புதிய முதலீடு செய்யலாம், வேலையில் நல்ல மாற்றங்களும் இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார விஷயத்துலேயும் நல்ல சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி கொஞ்சம் பாவத்துவமாகிறாருங்கிறதுனால பங்கு சந்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க. புதிய முதலீடுகளிலும் நீங்கள் செய்கிறதையும் கட்டாயம் கவனத்தை செலுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் புதிய முதலீடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம், ஆனால் கவனமாக பண்ணணுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதையே நீங்கள் மேற்கொண்டு அதன் மூலிமா புதிய முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் குறையாது, நஷ்டங்கள் வரக்கு வாய்ப்பில்லை. அப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குங்க. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, அனைத்து விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக அனைத்து விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி தானே இங்கே சுக்கிர பயிற்சி. 5ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பாவத்துவம் ஆகிறாருங்க. 5ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பாவத்துவம் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா, இப்போ உள்ளூரில் வேலை செஞ்சுட்டவங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை கொடுத்து, அதாவது ஒரு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் தாட்டுவார். ஏன்னா அந்த சுக்கிரன் 8ஆம் அதிபதிங்க. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, வெளியூர், வெளி மாநில தொடர்புகளில் உங்களை சில இடர்பாடுகளை கொடுப்பார். அது இந்த சுக்கிர பயிற்சியின் மூலயமா நடக்கும். ஆனாலும் அது மிகவும் சாதகமாக தான் இருக்கும், பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தாராளமாக வெளியூர், வெளி மாநில தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சுக்கிர பயிற்சி தாங்க இந்த சுக்கிர பயிற்சி. பங்குச்சந்தை முதலீடு தாராளமாக நீங்கள் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயினும் உங்களுக்கு நீண்ட கால முதலீடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையுங்க. பங்குச்சந்தை முதலீட்டில் நீங்கள் நீண்ட கால முதலீடு செய்யும்போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சார் டெய்லி சேல்ஸ் பண்ணிட்டு ஒரு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம உபயோகப்படுத்தலான்னா அது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஏன்னா ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறையும் போது நீங்கள் நீண்ட கால முதலீடுக்கு தான் முயற்சி செய்யணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியும் அமையும், வெற்றிகரமாக அமையும். அதே பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்க மெயினாக சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தொழில் செய்கிறவங்க, அதாவது பட்டு, கம்பளி, நெசவு சம்பந்தப்பட்ட அமைப்பு, பருத்தி உற்பத்தி,
பருத்தியும் வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதே பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள், சந்தனம், ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை திரவங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் சார், நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறேன் சார், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுற மூலிமா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மூலிமா அவங்களுக்கு வந்து மிகவும் லாபகரமாக அமையக்கூடிய அருமையான சூழ்நிலையை வந்து இந்த சுக்கிரன் தருவாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற அமைப்பில் வந்து நீங்கள் தாராளமாக முதலீடு செய்து அதன் மூலிமா உங்களுடைய லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தானங்க இந்த சுக்கிர பயிற்சி. பொதுவாகவே சுக்கிரன் ராசியாதிபதி வலுத்துட்டாவே உங்கள் எண்ணங்கள் வந்து மிகவும் தெளிவாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனைகளும் அப்படி தான் மிகவும் தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒரு நிலைத்தன்மையாக இருக்குங்க. அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க மாட்டீங்க. எப்போவுமே ராசியாதிபதி ஆகட்டும் லக்னாதிபதி ஆகட்டும் வலுத்தவங்களுடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தெளிவாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதன் மூலிமா உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகிறது மிகவும் சிறப்பான காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக நல்ல முடிவுகளை பொருளாதார ரீதியாகட்டும், தொழில் ரீதியாகட்டும், வேலையிலாகட்டும் நீங்கள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து மிகவும் சாதகமாக அமைஞ்சு அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிர பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு அமையுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஏன்னா சுக்கிரன் ராசியாதிபதியாக கொண்ட அமைப்பில் வந்து கலைத்துறையில் துளாராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க நடனம், நாட்டியம், ஓவியம், பாட்டு பயிற்சி இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல தன்மைங்க. ஏன்னா குருவும் வலுத்து தான் இருக்கார். சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சு அதன் மூலிமாவும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அப்போ வந்து நாடக நடிகர்களாகட்டும், சின்னத்திரை, பெருந்திரை, அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்பு அனைத்து விதமான துளாராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து அதன் மூலிமா உங்களுடைய புகழை மேலும் உச்சிக்கு செல்லக்கூடிய உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சியினுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்திலும் இது நாள் வரை இருந்து வந்த தொய்வான சூழ்நிலைகளும் மாறுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு தருதுங்க. சார் ரொம்ப நாளாக வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்கன்னா கட்டாயம் இந்த சுக்கிர பயிற்சி 6ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாகவும் கொடுப்பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உச்சமான காலகட்டம், ராசியாதிபதி உச்சமான காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைஞ்சு உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணம், சீமந்தம் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமையுதுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் தாங்க நீங்கள் வந்து நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. அதாவதுங்க சொத்துக்கள் வாங்கிறது, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்றதும் இந்த சுக்கிர பயிற்சி மூலிமா தான். ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவார் இல்லைங்களா? 6ஆம் இடத்துல இது நாள் வரையும் இருந்து வந்த ராகு மட்டும் தனியாக இருந்தார் இல்லைங்களா? அனைத்தையும் கெடுத்துட்டு இருந்தார் இல்லையா? அதெல்லாம் மாறுதுங்க. சுக்கிரன் போய் ராகுவை சுபத்துவப்படுத்துகிறார். கொஞ்ச நாள் ராகுவும் பயிற்சி ஆயிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவானும் வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக விஷயத்தில் இது நாள் வரையும் இருந்து வந்த சங்கடங்களும் விலகுது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன், ராசியாதிபதியும் கூட அவரே 8ஆம் அதிபதியாகவும் கூட அவரே வந்து 6ஆம் இடத்துல வரும்போது 6ஆம் இடத்தினுடைய நல்ல தன்மைகள் நடக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தினுடைய கெடுதல்கள் கெடுக்காமல் இருக்குங்க. கெடுதல்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்காமல் போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரையும் இருந்து வந்த பூர்வீக விஷயத்திலிருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா லாபங்கள் கிடைத்து அதன் மூலம் உங்களுடைய மன மகிழ்ச்சி மேலும் இரட்டிப்பாகக்கூடிய தன்மை
இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கொடுக்குதுங்க. அதனால் வருடகிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானும் சாதகமான ஒரு சூழல் அமையும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சந்தோஷங்களும் கிடைத்து அதன் மூலம் வாழ்க்கையினுடைய அடுத்த அந்தஸ்துக்கு உயரக்கூடிய நல்ல தன்மை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையுதுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.